டாமினோஸ், பீஸா ஹட் மாதிரியான பீஸா ஷாப்ஸ்ல கிடைக்கக்கூடிய பீஸாவ விட, வீட்லயே எப்படி டேஸ்டியான பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெஷர்மென்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டேன். பட் நான் சொல்ற மெஷர்மென்ட் படி நீங்க செஞ்சீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான சாஃப்ட்டான பீஸா வரும். இதில சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை உங்கள்ட்ட வெயிங் ஸ்கேல் இல்ல, என்னால மெஷர்மென்ட்ஸ் கரெக்ட்டா எடுக்க முடியலனாலும் பரவால்ல. அப்ராக்ஸிமேட்டா அந்த மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாரி போடுங்க. ஓரளவுக்கு சாஃப்ட்டான பீஸா வரும். ஸோ, இப்ப இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 கிராம் ஈஸ்ட்ட கொஞ்சமா தண்ணீல ஊற வச்சு, ஒரு ஓரமா எடுத்து வச்சுர்றேன். இப்போ 200 கிராம் ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர் இல்லன்னா மைதா மாவு. இந்த 200 கிராம் மாவோட கொஞ்சமா ஜீனி, 1 டீஸ்பூன் ஜீனி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமா நீங்க இந்த 200 கிராம் மாவுக்கு 100 கிராம் தண்ணி சேர்க்கணும். ஸோ, இப்ப நல்லா இந்த தண்ணிய கலந்ததுக்கு அப்புறமா நல்லா பெசஞ்சுக்கோங்க. இந்த மாவு கூடவே ஒரு 20 கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த ஆயிலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவ நல்லா பெசயணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுக்கணும். அதுக்கு நல்லா போட்டு சும்மா பெசையக்கூடாது. 4 விரல், 5 விரல் படுற அளவுக்கு தான் அந்த உள்ளங்கையிலலாம் போட்டு நல்லா அழுத்தி பெசைய வேணாம். நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுங்க. அப்பதான் பீஸாவும் நல்லா சாஃப்ட்டா வரும். இப்ப இந்த மாரி சப்பாத்தி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா, இந்த மாவ நான் மேலேருந்து கீழ எடுத்துட்டு போறேன் இல்லையா? அந்த மாரி எடுத்துட்டு போணும். அதாவது ஒரு பக்கம் மாவ உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்காவது செஞ்சீங்கன்னா தான் பீஸா நல்லா ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா வரும். ஸோ, நல்லா இந்த மாவ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாரி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு உள்ள தள்ளி தள்ளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவ அப்படியே ஒரு பாத்திரத்தில வச்சு மேல கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா தடவி விட்டு, ஒரு 20 நிமிஷம் இந்த மாவ நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா உப்பி வரும். இப்போ அந்த பீஸா சாஸ்க்கு தேவையான சாஸுமே நம்மளே வீட்லயே செஞ்சிரலாம். அத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன ஹீட் பண்ணி, அதில 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி, லேசா கொதிச்சு வரும்போது, 5 தக்காளி பழத்த நல்லா 4ஆ இந்த மாரி கீறி அதில போட்டு வேக வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 வரமிளகாவையும் போட்டு இதோட வேக வச்சு எடுத்துக்கிறேன். உங்க கிட்ட காஷ்மீர் மிளகாய் இருந்தா அதில ஒரு 4 சேர்த்துக்கோங்க. இன்னுமே கூடுதலா கலர் வரும். இப்போ இந்த வேக வச்ச தக்காளியில அந்த ரவுண்டா ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு, தோல் உரிச்சுட்டு நல்லா மிக்ஸியில போட்டு இந்த தக்காளியையும் மிளகாயும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பட் இதில ஒரு பீஸ் மட்டும் தக்காளிய அரைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த சாஸையும் ஒரு ஓரமா வச்சுட்டு, மறுபடியும் இந்த பேன ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, ஒரு 4 பல்லு பூண்ட நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தக்காளி அப்புறம் வரமிளகா பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிட்டு, நம்ம ஏற்கனவே கொஞ்சமா தக்காளி அரைக்காம பீஸா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா? அதையும் இது கூட சேர்த்து, 1 டீஸ்பூன் ஜீனி சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலக்கி, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், கடைகள்ல கிடைக்கக்கூடிய தக்காளி சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஓரளவுக்கு கொதிச்சு இந்த மாரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பேஸ்ட் மாரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீஸால என்ன மாதிரியான காய்கறிகள் வேணுமோ, அவங்கவங்க விருப்பப்படி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இத நல்லா உங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே அந்த செஞ்சு வச்சிருக்கிற மாவ எடுத்து, நல்லா பீஸா ஷேப்புக்கு ஒரு பிளேட்ல வச்சு தட்டி விடணும். நீங்க எந்த பிளேட்ல பீஸாவ ஓவன்ல வைக்க போறீங்களோ, அந்த பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி நல்லா ஆயில ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாவ பீஸாவோட அந்த பதத்துக்கு ரவுண்டா கையாலேயே ஷேப்ல கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா ஓரங்கள்ல இந்த மாதிரி நான் கை வச்சு விரல வச்சு பண்றேன் இல்லையா? அந்த மாரி பண்ணிட்டு, ஒரு ஃபோர்க் எடுத்து நடுவுலலாம் இந்த மாரி குத்தி விட்டுருங்க. இப்போ இந்த பீஸாவோட மாவு மேல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த பீஸா சாஸ் இருக்கு இல்லையா? அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நமக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் தேவையான ஷேப்ல உங்களுக்கு எங்கெங்கலாம் எதெல்லாம் வைக்கணுமோ, அதெல்லாம் அங்கலாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா கடைசியா சீஸ் நான் ஆ கடையில விக்கிற மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த சீஸ துருவி இந்த பீஸா ஃபுல்லாவே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பீஸா டேஸ்ட்டா வரதுக்கு காரணமே இந்த சீஸ் தான். ஸோ, இப்ப இத வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவன ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு, இந்த பீஸாவ ஓவன்ல வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸ்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா, அட்டகாசமான பீஸா வீட்லயே ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.